நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. நாங்க பிள்ளை சொல்லக்கூடிய இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இப்போ கரைச்சிட்டு போனார். அவர் கண்கலங்கி அழுதார். அவரை பேரை கூட நாங்க கேட்கல. என்ன நம்பி அவரை பேரை கூட கேட்கல. ஒரு இந்த உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்க கண்டேன். நாங்க இப்ப இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் நிற்கிறோம். இந்த விஷயோட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும், காலமா 5 மணிலிருந்து கிட்டத்தட்ட 4 நாளா இவருக்கு நித்திரையும் இல்லை, ஒன்றும் இல்லை இந்த சகோதரனுக்கு. அப்ப இன்றைக்கு 5 மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்பு. நாங்க இப்ப வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம். நாங்க பிள்ளை சொல்லக்கூடிய இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இப்போ கரைச்சிட்டு போனார். அவர் கண்கலங்கி அழுதார். அவரை பேரை கூட நாங்க கேட்கல. என்ன நம்பி அவரை பேரை கூட கேட்கல. ஒரு இந்த உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்க கண்டேன். அதனால எனக்கு மன கஷ்டமா இருக்கு. அவரை பேரை நான் கேட்கல. அவர் சொன்னவர் இன்றைக்கு அதாவது தங்கள்கிட்ட தான் இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி பறிகொடுத்ததை விட அவர் சொன்ன விஷயம் உயிர் போன அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய இவர்கிட்ட பாரம் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இறந்து போன ஒரு குழந்தைய பாரம் கொடுத்திருக்காங்க காப்பாத்த சொல்லி. அவர் எல்லா உண்மையும் சொன்னவர். அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்ட நாங்க அவரை நான் வாழ்த்துறேன். உண்மையா இவர கண்ணுக்கு முன்னால் அழுதவர். என்ன அந்த டாக்டர் அழுதுட்டு போனவர். அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க. இந்த 7ஆம் போட்டு இந்த 7ஆம் போட்டுல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு அந்த தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இதுக்கு முதல் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளையை காப்பாத்திருக்கலாம். இவ ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு வவுனியால் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது. எனக்கு நீ சொல்லு தம்பி. சாரி, எனக்கு இன்னைக்கு இந்த பிள்ளை கொல்லப்பட்டதுக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தந்தவர். இன்னைக்கு இப்ப டைம் 1 மணி கடந்துட்டு அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க. அந்த கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது. இந்த வவுனியா வைத்தியசாலை 7ஆம் வார்டு இந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க. இதான் உண்மை. 9ஆம் தேதி டேட் டெலிவரி டேட். அப்போ 2 நாளைக்கு முன்னுக்கு அட்மிட் ஆக சொன்னாங்க. 17ஆம் தேதி வந்துட்டோம். 17ஆம் தேதி தான் பிள்ளையும் எழுதிட்டு அட்மிட் ஆக சொல்லியிருக்கோம். நாங்கள் நேரத்துக்கே வந்துட்டோம். அந்த பிறகு நார்மலான செக்கப் எல்லாம் நடந்தது. அப்பையும் நல்லா தான் இருந்தேன். அப்போ 18ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே 3 மணிக்கு டேப்லெட் 9 மணிக்கு டேப்லெட் வச்ச பிறகு 2 ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது, ஃபாஸ்டிங் இருக்க விட்டது. பிறகு 11 மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன். பிறகு கொஞ்சம் லைட்டாக நாரி குத்த வலிக்கிட்டு இரவு 8:30க்கெல்லாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது. அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நாரி குத்துன்னு சொல்ல அதுலேருந்து நேசரால் ஓடி போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது. அதை போட உடனே வலி குறைஞ்சிது. அதுவும் கரணியத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது. பிறகு 12:30க்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு 12:30க்கு கிளம்புனா தண்ணி பனிக்கூடம் உடைஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது. கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் போயிட்டு வர சொன்னாங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்கு. அப்போ பேடை வச்சுட்டு வாங்கண்டவும் அப்புறம் என்ன செஞ்சேன், போய் பேடை வச்சுட்டு வந்தால் பேடுக்கு மேலால் போகுது. திருப்பி என்ன செஞ்சாங்க, டபுளாக வச்சுட்டு வந்த பிறகு பட்டி போட்டுட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது. பிறகு 4:30க்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு. சரின்ட்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக. எல்லாத்தையும் குளிச்சுட்டு பேடும் வச்சு கொண்டு தான்
வந்தேன். அப்போ தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சமாக தான் வந்தது. தண்ணி குறைஞ்சதோட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாரி அதை நான் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சுக்கிறேன்டா, திருப்பியும் பட்டி போட்டுட்டு தான் விடிய 6 மணிக்கு செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேல். அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பார்த்தவேல். பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி, எனக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது. வாசல் திறக்கலன்ட்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், வாசல் திறக்கவே இல்லை, இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே. சிங்களத்தில் அதில் நேரம் அதில் இருந்த ஆக்களுக்கெல்லாம் ஏசி போட்டு போனவர். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனைன்ட்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர். அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்லேருந்து வெளியே திருப்பி எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு பட்டி எல்லாம் போட்டு பார்த்துட்டு நானும் திருப்ப எல்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு 9 மணிக்கு திருப்ப எனக்கு குளிசை வச்சுச்சுன்னா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக டேப்லெட் நீ கதை அவங்க போனா போட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சும்மா சோட்டா சொல்லு. அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப வழி வந்தது. 11 மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை. காலமாக சொன்னாங்க சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசர் பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாதான்னு நான் குடிக்கவே இல்லை. 6:30க்கு பிறகு தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பியும் வலி வந்தது. அதுக்கு பிறகு அந்த வலிக்கு தாங்கிக்கவே இல்லாது ஒரு நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தவங்க குளிசை கொடுத்தது. அந்த குளிசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை, அவ்வளோ வலி தாங்க இல்லாமல் இருந்தது. பிறகு பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க. திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல. அப்புறம் 1 மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன். இருக்க இல்லை பெட்டில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும். நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது இல்லைண்டு. அப்புறம் 5 மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னாண்டா 7ஆம் வார்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடலாம், அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே 5ஆம் வார்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி தேயிலாமல் போயிட்டுது. அங்கே வச்சு என்ன கத்தினேன், எனக்கு தேயிலாமல் இருக்குது, பிள்ளைய சரி சேஃபாக எடுக்கணும், கொண்டு போய் சீசர் பண்ணுங்க, பெரிய டாக்டர்கிட்ட கதைங்க மிஸ்ஸண்டு டியூட்டியில் இருந்தாக்கிட்ட சொல்லி கத்தினேன். அவங்க யாருமே கேட்கல. அந்த நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல, சுயநினைவே இல்லாமல் இருக்கின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்துக்கொண்டாந்து 2:30க்கு இங்கே விட்டுச்சுன்னா அங்கே இருந்து டாக்டர் சொன்னிச்சுன்னா பிள்ளைய வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் பெரிய டாக்டர் ஏற்றிட்டு போனதோட நான் சொன்னேன் சீசர் பண்ணி எடுக்க சொல்லி. அப்போ எடுத்துருந்தா கூட இன்னைக்கு பிள்ளை ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இப்படி யாருக்கு நடக்கக்கூடாது. ஒரு நாள் இவங்க சொல்ற மாதிரி 24 மணிக்கு ஒரு நாள் பார்க்கலாம், ஆனால் 2 நாள் இப்படி பார்த்துருக்க கூடாது. வேணும் இன்ன வரைக்கும் நான் அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. நீங்க வேணும்னா கிளினிக்கோபியல் எடுத்து பாருங்க. எனக்கும் பிள்ளைக்கு எந்த வருத்தமும் இல்லாம ஆரோக்கியமா தான் வந்து சேர்ந்தோம். சரியான டேட்டுக்கு தான் குத்தம் வந்தது. இவங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி யாருக்கு நடக்கவும் கூடாது.